டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கை வரலாறு. அன்பானவர்களே, இன்று நாம் கிறிஸ்தவ வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஒரு மிஷனரியான டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்களை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். டேவிட் லிவிங்ஸ்டன் 1813ஆம் ஆண்டு ஸ்காட்லாந்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அவர் கடினமாக உழைத்தார். பகலில் தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டே இரவில் படித்து தனது கல்வியை தொடர்ந்தார். இறைவனின் அழைப்பை உணர்ந்த அவர் மருத்துவராகவும் மிஷனரியாகவும் தன்னை தயார்படுத்திக் கொண்டார். பின்னர் ஆப்பிரிக்க கண்டத்திற்கு சென்று அங்குள்ள மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க தொடங்கினார். அவர் வெறும் பிரசங்கியாக மட்டுமல்லாமல் மருத்துவராகவும் சமூக சேவையாளராகவும் பணியாற்றினார். ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளுக்கு பயணம் செய்து அங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த பாடுபட்டார். அவர் தனது ஊழியத்தின் போது பல சிரமங்களை எதிர்கொண்டார். நோய்கள், பசி, காட்டு மிருகங்களின் தாக்குதல்கள், தனிமை போன்ற பல கஷ்டங்களை அனுபவித்தார். ஒருமுறை சிங்கத்தின் தாக்குதலுக்கு உள்ளாகி அவர் கடுமையாக காயமடைந்தார். இருப்பினும் தேவன் தனக்கு கொடுத்த பணியை அவர் கைவிடவில்லை. மேலும் அவர் அடிமை வியாபாரத்திற்கு எதிராக வலிமையாக போராடினார். மனிதர்கள் விற்கப்படுவதையும் கொடுமைப்படுத்தப்படுவதையும் கண்டு வேதனையடைந்த அவர் உலக நாடுகள் இதற்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். அவரது வாழ்க்கை ஆப்பிரிக்க மக்களின் நலனுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. 1873ஆம் ஆண்டு ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போதே அவர் மரணமடைந்தார். அவர் இறந்த தருணத்தில் கூட ஜப நிலையில், அதாவது முழங்கால் படியிட்டபடி இருந்ததாக வரலாறு கூறுகிறது. அவரது முழு வாழ்க்கையும் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறந்த சாட்சியாக விளங்கியது. கிறிஸ்தவர்களுக்கு டேவிட் லிவிங்ஸ்டன் கூறும் செய்தி என்ன? தேவன் அழைத்த பணியை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது என்பதே அவரது வாழ்க்கை நமக்கு உணர்த்தும் முக்கிய பாடமாகும். சுவிசேஷத்தை அறிவிப்பது ஒவ்வொரு விசுவாசியின் பொறுப்பு என்பதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். மக்களை நேசிப்பதும் அவர்களுக்கு சேவை செய்வதுமே கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த வழி என்பதை அவரது வாழ்க்கை காட்டுகிறது. கஷ்டங்கள் வந்தாலும் தேவன் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதே அவரது மிகப்பெரிய செய்தியாக இருக்கிறது. டேவிட் லிவிங்ஸ்டனின் வாழ்க்கை நமக்கு விசுவாசம், அர்ப்பணிப்பு, தியாகம் மற்றும் சேவை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை கற்றுத்தருகிறது. அவரைப் போல நாமும் தேவனுடைய பணியில் உண்மையுடன் நிலைத்திருந்து உலகிற்கு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துச் செல்ல தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.